வணக்கம் நேயர்களே, இது மக்களுடன் ஜெயா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். களத்தில் இருந்து இணைக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். தற்போது நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களின் வறண்ட பகுதிகளை வளமாக்கும் வெள்ளநீர் கால்வாய் திட்டம் முழுமை பெறாமல் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாயிகளிடையே இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தை அலசும் முன்பு அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லாத பல்வேறு வழித்தடங்களை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு லாப நோக்கில மட்டும் அந்த திட்டத்தை செய்திருக்கிறாங்க. 23 காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு முதல் காரணம் அந்த கால்வாயில தண்ணியை திறந்து விட்டதுதான். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதிக்கு கடந்த 2001ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்றிருந்த போது அப்பகுதிகளில் உள்ள பெண்கள் சாலைகளில் தண்ணீரை பிடிக்க நீண்ட தூரம் நடந்து செல்வதை பார்த்துள்ளார். அப்போது அவர்களை அழைத்து குறைகளை கேட்டறிந்த அம்மா தாமிரபரணி, கருமேனி, நம்பியாறு இணைப்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலம் சாத்தான்குளம் பகுதிக்கு தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு நெல்லை மாவட்டம் வெள்ளாங்குழியிலிருந்து சாத்தான்குளத்திற்கு 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பின்னர் 2006 முதல் 2011 வரை விளம்பர திமுக ஆட்சி நடைபெற்று வந்தது. அப்போது இந்த வெள்ளநீர் கால்வாய் திட்ட பணிகள் இட்டேரி, புதுக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வழியாக கொண்டு செல்வதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் இந்த திட்டம் மாற்றுப்பாதையில் அமைக்கப்பட்டதால் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்தனர். கடந்த 2014ஆம் ஆண்டு முடிந்திருக்க வேண்டிய வெள்ளநீர் கால்வாய் திட்டம் இன்னமும் 100% முடிவடையாமல் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2023 டிசம்பரில் வெள்ளநீர் கால்வாய் திறக்கப்பட்டதால் அதே கால்வாய் கரைகளில் 42 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் திடியூர் பகுதிகளில் வேளாண்மை பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் புகார்கள் எழுந்தன. இதேபோல் கடந்த 2024 டிசம்பரில் பெய்த கடும் மழை காரணமாக பாபநாசம் அணையை திறந்து தண்ணீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. அணை முழு கொள்ளளவை எட்டியவுடன் தண்ணீரை திறக்க சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவிட்டு ஒரே நாளில் அணைகள் திறக்கப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றின் கரைகளில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி பெரும் இழப்பு ஏற்பட்டது. 2023 காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு முதல் காரணம் அந்த கால்வாயில தண்ணியை திறந்து விட்டதுதான். அந்த கருமேனியாறு திட்டத்தில் உள்ள அந்த பகுதிகள் எல்லாம் நிரம்பக்கூடிய அணைகள்ல நிரம்பக்கூடிய நீரை திருப்பி விடுவோம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்கள், சபாநாயகர் இந்த தண்ணியெல்லாம் திறந்து விட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு கலந்துரையாடலுமே பண்ணாம செய்த ஒரு மிகப்பெரிய பிழையினாலதான் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பல்வேறு கிராமங்களும், திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களும் நீர்ல மூழ்கிச்சு. ஈரோடு மாவட்டத்தில் காவிரி, பவானி இரு ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியில் 12ஆம் நூற்றாண்டில் மனித ஆற்றலை கொண்டு 12 ஆண்டுகளுக்குள் கால்வாய் கட்டி முடிக்கப்பட்டு பாசன வசதி செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் தாமிரபரணி, கருமேனி, நம்பியாறு இணைப்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டம் நிறைவேற 16 ஆண்டு காலம் ஆனது ஏன் என்பதுதான் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. இந்த திட்டத்துல சரியான ஒரு நடைமுறை அப்படின்றது நடைபெறல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த பகுதி மக்கள்கிட்ட எல்லாம் அவங்க கேட்டு அறிஞ்சிருக்கணும் இந்த திட்டத்தினால எவ்வளவு தூரம் பயனடையும். ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லாத பல்வேறு வழித்தடங்களை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு லாப நோக்கில மட்டும் அந்த திட்டத்தை செய்திருக்கிறாங்க. சோ தயவு செய்து முதலமைச்சர் இந்த திட்டத்தை திறந்து வைத்தாலும் கூட அந்த திட்டத்தில எவ்வளவு தூரம் பயன்கள் இருக்கு, யாருக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குன்றத ஒரு அதிகாரிகள்கிட்ட உட்கார்ந்து கலந்துரையாடல் பண்ணி இந்த திட்டத்தை முழுமையான மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத வேண்டியிருக்கேன். வெள்ளநீர் கால்வாய் வெட்டுவதற்காக நிலங்கள் கொடுக்கப்பட்ட பலருக்கும் இன்னும் அதற்கான தொகையை கூட விளம்பர அரசால் வழங்கப்படவில்லை என்பதும் கூறப்படுகிறது. மேலும் முழுமை பெறாத திட்டத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருப்பது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் செல்வராஜ்.